காலங்களில் நீங்க பாக்கலாம் எப்படி ஜெயலலிதா அம்மையார் கூட அந்த வேன்ல அப்படி கூட போவாரோ அதே மாதிரி விஜய் கூட இவர் போனா போகலாம். ஏன்னா ஜெயலலிதா அம்மையாரையும் எம்ஜிஆரையும் வாரிசு நான் தான் அப்படிங்கிற மாதிரி நைஸா விஜய் உள்ள நுழைய பாக்குறாரு. அதுக்கு அவர் எடுத்து பயன்படுத்திக்கூடிய அர்த்தம் தான் அவர் செங்கோட்டையன் இப்ப உள்ள போய் சேர்ந்து எப்படியாச்சும் அடிச்சு புடிச்சு ஓபிஎஸ் அவர்களையும் டிடி தினகரனையும் உள்ள கொண்டு வந்துருவாரு. இவங்க 2 பேரும் உள்ள வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா டிவிகே ஏடிஎம்கே கூட்டணி சேர்றது கிட்டத்தட்ட ஒரு நடக்காத காரியமாவே மாறி போயிரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நாம நேற்று போட்டிருந்த வீடியோல தான் தாவேகாவில் செங்கோட்டையன் சேருவாரா அப்படிங்கிற குறித்து பேசியிருந்தோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதை முழுமையா நம்ம பேசியிருந்தோம். ஆனா அப்பா அவர் ஒருவேளை சேராம இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் நம்ம கூறியிருந்தாலும் இன்றைக்கு அதிமுகவை ஒருங்கிணைக்கிறேன்னு புறப்பட்ட செங்கோட்டையன் கடைசியா தாவேகால போய் ஐக்கியமாயிட்டார். ஊரறிஞ்ச ரகசியம் இன்னைக்கு வெளி உலகத்திற்கு அம்பலம் ஆயிடுச்சுங்கிறதுதான் செங்கோட்டையன் டிவிக்கில போய் சேர்ந்ததுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. சரி, செங்கோட்டையன் டிவிக்கில போய் சேர்ந்துட்டார். நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். போன வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதை பத்தி நம்ம டீட்டெயிலாவே பேசிக்கிட்டோம். ஆனா அதுல ஒரு விஷயத்த நான் அப்ப சொல்லல, வேணும்னே தான் சொல்லல. ஏன்னா அந்த சமயத்துல அவர் சேருவாரா சேர மாட்டாரா இருந்த சமயத்துல சொல்லக்கூடாது. ஒருவேளை சேர்ந்தா அதை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அரசியல் இது ஒரு பச்சை துரோகம், ஒரு கட்சியில இருந்தாரு, அந்த கட்சியில் இத்தனை வருஷம் இருந்துட்டு வெளியில போனாரு அப்படிங்கும் போது மக்களுக்கு இந்த சேனல்ல நான் என்னைக்குமே சொல்ற ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும்னு நினைப்பேன். எந்த கட்சின்னு நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளோட அரசியல் அறிவுன்னு நம்ம ஒண்ணு வச்சு அதை அலசி ஆராய்ஞ்சு பார்த்துதான் நம்ம என்னைக்குமே செயல்படணும். அந்த அரசியல் அறிவு, அந்த அரசியல் ஆய்வு, மக்கள் எப்படி யோசிக்கணும் அரசியலுங்கிறத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் இந்த சேனலோட மிக முக்கியமான ஒரு குறிக்கோள். அந்த அடிப்படையில செங்கோட்டை இந்த காரியத்தை செஞ்சான்னு சொல்லும்போது எல்லாரும் துரோகம் துரோகம்லாம் பேசுறாங்க. பட் அரசியல் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், எந்த அரசியல்வாதியும், எந்த கட்சியா இருக்கட்டும், எந்த அரசியல்வாதியும் கொள்கை பிடிப்போட அசையாமல் ஊன்றி நான் கட்சிக்காகவே வாழ்ற வரைக்கும் இருப்பேன்னு சொல்றவன் கிடையாது. எல்லா அரசியல்வாதிகளும் தங்களுடைய ஆதாயம் எதற்கும் அதுபடிதான் காய்கள் நவர்த்துவாங்க. அதை நீங்க என்னைக்குமே புரிஞ்சுக்கணும். உறுதியான தலைவர்கள் தான் அந்த கட்சியிலே ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா பலத்த ஆதாயம் இருக்கும் அப்படின்னு. தங்களுக்கு அந்த கட்சியில இருந்து ஆதாயம் இல்லைன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷம் வெளில போயிருவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பவர் எங்க வருதோ அந்த பக்கம் போய் சேரலாம். அரசியல்வாதிகளோட குணம், அந்த குணத்துக்கு செங்கோட்டையனும் விதி விலக்கல்ல. அப்போ அவரு நேற்று எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணி அப்போ ஒரு பெரிய பேசு பொருளை என்ன பார்க்கப்பட்டதுன்னா சேகர் பாபு அவர்களோட பேசினார். சேகர் பாபு அவர்களோட பேசும்போது நீங்க கொஞ்சம் காலத்துல பின்னோக்கி போய் பாத்தீங்கன்னா சேகர் பாபு அதிமுக இருந்து திமுக ஐக்கியமான ஒரு தலைவர். இன்னைக்கு திமுக ஒரு மிகப்பெரிய நிலைமையில இருக்கிறார். அப்ப அவரை வச்சு திமுக இவரோட நீங்க எங்கிட்ட சேர்ந்துருங்கன்னு பேசினதாக ஒரு செய்திகள் கிளம்பிச்சு. ஆனா அவர் அங்க இருந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பேசிட்டு அப்புறம் வெளியில வந்துடுறாரு. வெளியில போய் விஜயோட கட்சிகளை சந்திக்கிறார். இன்றைக்கு தாவேக்கால ஐக்கியமும் ஆகிட்டார். அப்போ இதை நம்ம இப்போடு நின்று பார்க்க பின்னாலையும் போய் பார்க்கணும். அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு புறப்பட்ட செங்கோட்டையன் இன்னைக்கு அதுக்கு நேர் எதிர்பாதையான டிவிக்கில போய் சேர்ந்திருக்கிறார். அதாவது ஒரு கட்சி ஒருங்கிணைக்குன்னு புறப்பட்ட நேரம் இன்னொரு கட்சியில போய் சேர்ந்தார். அப்ப இதுக்கு இடையில நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். என்னெல்லாம் நடந்திருக்கலாம், நிச்சயமாக நடந்திருக்கும் கூட நம்ம ஓரளவு சொல்ல முடியும். அப்ப அதிமுக ஒருங்கிணைக்குன்னு புறப்பட்ட வெளியில போன செங்கோட்டையன் என்ன பண்றாரு, நேரா போய் ஓபிஎஸ் ஐயா, சசிகலா அம்மா, அப்புறம் நம்ம டிடி தினகரன் சந்திக்கிறார். இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து இவங்க தான் அதிமுக ஒருங்கிணைக்க போறோம்னு பேசி சேர்ந்தவங்க. அப்ப அவங்க பேச்சுவார்த்தையில இருந்து கொஞ்ச காலத்துல இப்போ டிவிக்கில இருந்துட்டார். அப்போ அது பின்னால் அந்த அரசியல் நிகழ்வுகள் இருந்துக்கும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ இந்த நால்வருக்கும் ஒரே குறிக்கோள் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி தோக்கணும். காமன் எனிமி எடப்பாடி பழனிசாமி. அப்ப எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிக்கணும். அதற்காக திமுக அதிமுக அவங்க ஒன்றும் பெரிய இழப்பு கிடையாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சு கட்சி போயிருச்சுன்னா அதிமுக திருப்பி கைப்பற்ற முடியாது. அப்ப இவங்க 4 பேரும் வெளியிலேயே இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா இவங்களால எந்த அளவுக்கு அதிமுக ஒருங்கிணைக்க முடியும், எந்த அளவுக்கு எடப்பாடி எஃபெக்டிவா கவுண்டர் பண்ணுவாங்க. 4 பேரும் தனியா நின்னாங்கன்னா இவங்களால பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. அப்போ இவங்க எடப்பாடிக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை செய்யணும்னா அது இன்றைக்கு ரேஞ்சில ஒரு 3வது கட்சியால தான் முடியும். அந்த 3வது கட்சிங்கிறதுல விஜய் இருக்கிறார். அப்ப விஜய்கிட்ட மொத்தமா போய் கூட்டணி வச்சா என்ன பண்ண முடியும்? அப்ப இவங்க 4 பேருக்குமே, இவங்க 4 பேர்ல குறிப்பா செங்கோட்டையனுக்கு ஓரளவு செல்வாக்குனால இப்ப கொங்கு மண்டலத்தை எடப்பாடி கோல வச்சிருந்ததுனால அவருக்கு செல்வாக்கு கம்மியா தான் இருக்கு. அப்போ இவங்களோட பிளான் என்னவாக இருந்திருக்கும், சரி ரைட் நமக்கு எடப்பாடி தோக்கணும்,
அதுக்கப்புறம் நம்ம அதிமுக ஒருவர் கையில் எடுத்தால் நீ உள்ள வந்தா கூட வந்துக்கோ, பதவி பெரிய பதவி கூட கொடுப்பேன், நீ எடப்பாடி மாதிரி எடப்பாடியோட பொசிஷனுக்கு கூட போன்னு கூட டிடிவி தினகரும் ஓபிஎஸும் சசிகலா அம்மையாரும் சொல்லி இருந்திருக்கலாம். அப்ப அவங்க விஜயோட எப்படி கூட்டணி சேர்றது? நேரா போய் சேர்ந்தா பார்கெனிங் பவர் எல்லாமே உங்களுக்கு கம்மியா இருக்கும். அப்ப தங்களோட ஆளான ஒருத்தரை செங்கோட்டையன் அங்க போய் இணைச்சுக்கிட்டா விஜய்க்கும் அது உதவியா இருக்கு. விஜய்க்கு அரசியல் அனுபவம் யாருமே கூட இல்ல. அப்ப இப்ப செங்கோட்டையன் உள்ள போய் சேர்றாரு. உள்ள போய் சேர்ந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் என்ன எதிர்பார்க்கிறேன், தேர்தல் பணியில கிட்டத்தட்ட ஆதவர்ஜுனா இன்னைக்கு இருக்கிற பொசிஷனுக்கு அவர் வந்துருவாரு. தேர்தல் பணியில எல்லாம் முழுமையா அவர் தான் எடுத்து நடத்துவார்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் இல்ல, நீங்க வரக்கூடிய காலங்களில் நீங்க பாக்கலாம் எப்படி ஜெயலலிதா அம்மையார் கூட அந்த வேன்ல அப்படி கூட போவாரோ அதே மாதிரி விஜய் கூட இவர் போனா போகலாம். ஏன்னா ஜெயலலிதா அம்மையாரையும் எம்ஜிஆரையும் வாரிசு நான் தான் அப்படிங்கிற மாதிரி நைஸா விஜய் உள்ள நுழைய பாக்குறாரு. அதுக்கு அவர் எடுத்து பயன்படுத்தி கூடிய அர்த்தம் தான் அவர் ஜெயலலிதா அம்மையாருக்கே வியூகம் அமைச்சு கொடுத்த செங்கோட்டை எனக்கு வியூகம் அமைச்சு கொடுக்கிறாருன்னு அவர் பேசுறாரு. அப்போ இதுக்கு அடுத்து என்ன நடக்கும்னு உங்களுக்கு நான் சொல்றேன். நடக்கிற ஒண்ணு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. செங்கோட்டையன் உள்ள போய் சேர்ந்த உடனே டிடிவி தினகரனோட கட்சி அவர்களோட கட்சியான அமமுகவும் 5ஆம் தேதி நான் கட்சி தொடங்க போறேன்னு சொன்ன ஓபிஎஸ் ஐயா அவரோட கட்சியும் இந்த கூட்டணியோட சேரும். சேர்ந்து இவங்க எலெக்ஷன் நாங்க சேர்ந்து நிக்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக ஒரு மிகப்பெரிய கூட்டணி சேரும். அப்ப இதுல இந்த கூட்டணி சேர்றதுனால என்ன, நாளை நம்ம பேசணும் இல்லையா, ஒருவேளை ஏடிஎம்கேவும் டிவிகேவும் சேரலாம் அப்படிங்கிற நம்ம ஒரு வாய்ப்பு நம்ம சொன்னோம். ஆனால் விஜயோட செங்கோட்டையோட ஆக்டிவ் முயற்சியால, ஏன்னா செங்கோட்டையன் சேர்ந்து செங்கோட்டையன் கையில கொஞ்சம் போர் போயிடுச்சுன்னா அவர் என்ன காயணும், விஜய் எப்படி நகர்த்து கொண்டு போறனா அமமுகவையும் ஓபிஎஸ் சேர்த்துக்கலாம், டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலாம் சேர்த்துக்கலாம் சொல்லி கொண்டு போய் இங்க சேர்த்தாருன்னா அப்ப இபிஎஸ் கனவு கண்டிப்பாக அடைபட்டுரும். ஏன்னா இவங்க இபிஎஸ் பொறுத்து போறதுன்னா பிஜேபியோட கூட்டணியில இருந்திருப்பாங்க. யாரு நம்ம ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் ஒரே கோரிக்கை இபிஎஸ் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு. அப்ப விஜய் ஓபிஎஸ் டிடிவி ஏத்துக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் அதிமுகவோட கூட்டணி கம்ப்ளீட்டா கட் ஆகி போயிரும். அப்ப விஜயும் அதிமுகவும் சேர்ற அந்த வாய்ப்பு 0 ஆயிரும். அந்த வாய்ப்பை 0 ஆக்குறதுக்காகத்தான் செங்கோட்டையன் உள்ள போய் சேர்றாரு. செங்கோட்டையன் இப்ப உள்ள போய் சேர்ந்து எப்படியாச்சும் அடிச்சு புடிச்சு ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி உள்ள கொண்டு வந்துருவாரு. இவங்க 2 பேரும் உள்ள வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா டிவிகே ஏடிஎம்கே கூட்டணி சேர்றது கிட்டத்தட்ட ஒரு நடக்காத காரியமாவே மாறி போயிரும். அப்ப எடப்பாடி பழனிசாமி வில் ஸ்டாண்ட் ஆன் வீக்கர் விக்கெட். அவர் பொசிஷன் கொஞ்சம் வலு விழுந்தா இருக்கும். ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. பிஜேபி மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப செங்கோட்டையன் அந்த பக்கம் போய் சேர்ந்த உடனே அதிமுகவின் நடுநிலம் என்று அந்த திருசங்கு சுகத்துல சுத்திக்கிட்டு இருக்க ஆட்கள்லாம் ஒரு குரூப் விஜயோட போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன ஆகும், ஆன்டி டிஎம்கே ஓட்டு வலுவா பிரியும். எடப்பாடி பழனிசாமி ஐயா சீட்டு எடுத்து தாவேக கூட்டணி கூட வாங்குவாரு. ஆட்சியை பிடிக்கிறது அவருக்கு பகல் கனவா போயிடும். அப்ப நீ யோசிக்கலாம், திமுக ஆட்சிக்கு வந்துடும். அதை பத்தி அவங்களுக்கு வருத்தம் இல்ல. அரசியல் என்றைக்குமே தன்னுடைய ஆதாயங்களுக்காக பயன்படுறதுதான். ஸ்டாலின் ஐயா ஆட்சியில் இருக்குன்னு ஒரு திமுக வச்சிருக்கிறார், எடப்பாடி ஆட்சியில் இருக்குன்னு ஒரு அதிமுக வச்சிருக்கிறார். அவ்வளவுதான். கட்சிக்காக அவங்க கிடையாது, அவங்களுக்காக தான் கட்சி. அப்ப இந்த காய் நகரத்தின் மூலமா செங்கோட்டையன் உள்ள போய் சேர்ந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் கூப்பிட்டு ஏடிஎம்கே கதை உடைச்சிருவாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு டிவிகேவோட கூட்டணி வைக்கிற அந்த வாய்ப்பு கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆகி போயிடும். அப்ப எடப்பாடி பழனிசாமி பிஜேபி மட்டும் தான் தனியா நிற்பாங்க. அது மட்டும் இல்ல, இவர் அங்க போய் சேர்ந்ததுனால சில பெருந்தலைகள் அதிமுகவோட பெருந்தலைகள் டிவிகேல சேர்ந்தா அப்ப டிவிகே இன்னும் பலப்படும். பிரதான எதிர்கட்சியா அது வரும் நான் சொல்ல மாட்டேன். ஆனா அதிமுக உள்ள வேண்டிய வாக்கு பெருவாரியான ஒரு வாக்கு அது பிரிச்சு அதோட பெனிஃபிட் என்ன ஆகும்னா திமுக ஆட்சிக்கு வரும். எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி பீடத்தை பிடிக்க முடியாம போறதுக்குள்ள மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அந்த காயினை நகர்த்துறதுக்காக தான் தனியா அவங்களோட நிக்காம செங்கோட்டையன் இங்க சேர்ந்திருக்காரு. நீங்க வேண்டாம் பாருங்க, காலப்போக்கில் அவரு மெதுமெதுவா டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ் ஐயாவும் இங்க சேர்த்து விட்டு எடப்பாடி பழனிசாமிக்கான அந்த கொஞ்சோன்னு திறந்து இந்த கதை கம்ப்ளீட்டா சாத்திடுவாரு. அப்போ டிவிகேவும் ஏடிஎம்கேவும் சேராது. இதுதான் இந்த மூவுக்குள்ள பின்னால உள்ள ஒரு பெரிய விஷயம். அப்ப 2வது விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போயிடுறீங்க. அப்ப அதோட நீங்க முடிச்சிருந்துருக்கணும். நான் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து கட்சிக்கு இந்த பணி எடுத்தேன், எம்ஜிஆர் என்னை பாராட்டினார், அம்மா பண்ணார், அம்மாவும் என்னை பாராட்டினாங்க, 2 பேருக்கும் நான் எல்லாமாவும் இருந்தேன் அப்படி சொல்றது எதுக்கு அப்படின்னா, அந்த வழியெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். நான் இன்னைக்கு விஜயை ஃபாலோ பண்றேன். அப்போ அது விஜய் கொடுத்த பணியாக இருக்கும். விஜய் கொடுத்த அந்த ஆங்கிள் இவங்க என்ன கொண்டு போறாங்கன்னா, தாவேக கொடுத்தாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா கூடிய வாரிசு விஜய் தான் அப்படின்னு கொண்டு போறாங்க. நிச்சயமா இருக்க முடியாது. ஏன்னா மற்ற கட்சியில விடுங்க, இப்ப கலைஞர் இருக்கிறார், டிஎம்கேல இருந்தாரு, ஸ்டாலின்னா அவர் துரோண கட்சி கிடையாது. டிஎம்கே அண்ணா துரோண கட்சி. அந்த சின்னத்துக்கு அவருக்கு இது கிடையாது. அந்த சின்னம் அண்ணாவுடைய சின்னம், தொடங்கின கட்சி. அப்போ எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இவர் எந்த கட்சியை விட்டுட்டு வந்திருக்காரோ அந்த கட்சியை தொடங்கினவரே எம்ஜிஆர்.
அப்போ அந்த கட்சியை விட்டுட்டு இன்னொருத்தரோட சேர்ந்து இவர் தான் எம்ஜிஆரோட வாரிசுன்னு சொன்னா அது அதிமுகவோட ஓட்டர்கள் ஏத்துக்குவாங்க, நான் எதிர்பார்க்கல, ஏத்துக்கவும் மாட்டாங்க. ஏன்னா ரெட்டலை என்றைக்குமே எம்ஜிஆர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் ஐடென்டிஃபை பண்ணும். ரெட்டலையும் எம்ஜிஆர் ஒண்ணு, அதனால எம்ஜிஆரோட ஐடென்டிட்டியை நீங்க எடுக்க முடியாது. ஜெயலலிதா அம்மையாருக்கு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் கடைசி காலத்துல கொஞ்சம் பிரிஞ்சு போச்சு. அதனால இவர் அங்க போய் விஜய வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய வாரிசுன்னு ப்ரொஜெக்ட் பண்ண நினைக்கிறது நிச்சயமாக நடக்காது. அதுல ஒரு பெரிய சக்சஸ் கிடைக்காது. ஆனால் இது வந்து ரெண்டு விஷயங்களை வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து அவர் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, செங்கோட்டையன் ஒரு சீனியர் மெம்பர் ஆஃப் ஏஐஏடிஎம்கேவா இருந்தவர். எந்த அளவுக்குன்னா சசிகலாமையார் ஆட்சியை ஒப்படைச்சிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போதே எடப்பாடி பழனிசாமி பேர் இவருக்கு தான் அது வந்துச்சுங்கிறதா வரலாறு. ஆனா இவரால் சில காரியங்களை செஞ்சு கொடுக்க முடியல. எடப்பாடி பழனிசாமி செஞ்சு முதலமைச்சர் ஆயிட்டார். அப்ப அந்த அளவுக்கு ஒரு சீனியர் நபர் தைரியமா விஜயோட போய் சேரும் போது இது விஜய்க்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் பிளஸ். அப்ப இன்னைக்கு திமுக இருந்து யாரும் போய் சேருவாங்க, நான் ஏன் பெரிய லெவலில் எதிர்பார்க்கல அப்படின்னா அது ஆளுங்கட்சி. ஆனா அதிமுக இப்பவே அதிருப்தியில நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. அதிமுகக்குள்ள இருக்கிறவங்களும் இருக்காங்க, எடப்பாடி அவர்கள் ஒதுக்கி வச்ச பெரிய தலைவர்கள் இருக்கு. அவங்க எல்லாம் போய் ஆட்டோமேட்டிக்கா எந்த கேள்வியுமே இல்லாம விஜயோட போய் சேர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. இப்ப திமுக யாரும் சேர மாட்டாங்களா அப்படின்னு திமுக சப்போர்ட்டா கொடுத்து யாருக்கு நான் சப்போர்ட்டா பேசல. திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு. திமுக ஒரு கூட்டம் சேரலாம். எப்ப சேரலாம்னா பெரிய ஹெவி வெயிட்ஸ் இருப்பாங்க. அப்ப இந்த ஹெவி வெயிட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு அந்த தொகுதியில சீட்டு கிடைக்கலன்னா கோவப்பட்டு போய் இப்ப ஏடிஎம்கேல சேர முடியாது. கோவப்பட்டு போய் அவங்க விஜயோட சேரலாம். அப்படி வந்தா டிஎம்கேல சேரலாமே தவிர இப்போதைக்கு டிஎம்கேல அதிருப்தி வாய்ஸுங்கிறது கிட்டத்தட்ட கிடையாது. அப்ப இந்த பெருந்தலைவர்கள்லாம் டிவிக்கில போய் சேர்றதுனால என்ன ஆகும் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், அங்க என்னதான் பெருசா பேசலாம், விஜய் அப்படி எல்லாத்தையும் 234 தொகுதியில நிக்கிறாரு. அவர் ஒரு தொகுதியில அவர் என்ன செய்ய போறாங்க அடுத்த விஷயம். தொகுதிகளில் நிக்கிற கேண்டிடேட் டிவிகேக்கு சரியான கேண்டிடேட்ஸ் இல்லங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். எல்லாம் பேசலாம், யார் உங்க மாவட்ட செயலாளரையும் உங்களோட சினிமா ரசிகர் மன்ற தலைவரையுமா நீங்க போட போறீங்க, நிச்சயமா அவங்க நல்ல கேண்டிடேட் கிடையாது. அரசியல் அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. அப்போ இந்த தலைவர்கள்லாம் அங்க போய் சேரும்போது ஒரு 50-100 தலைவர் சேர்ந்தா 50-100 பெரிய ஆட்கள் 30-40 அருமையான கேண்டிடேட்ஸ் அவருக்கு கிடைப்பாங்க. தொகுதியில் ஆழமாக காலூன்றிய, தொகுதியில் பரிச்சயமான, தொகுதியில் நின்று ஜெயித்த, தொகுதியில் ஒன்றியமா வட்டமா இருந்து தொகுதியை கம்ப்ளீட்டா கையில வச்சிருக்கிற ஒரு 40-50 தலைவர்கள், 40-50 கேண்டிடேட் ஸ்ட்ராங்கா விஜய் கிடைப்பாங்க. அதாவது இவர் ஓட்டுன்னு இல்லாம இவங்களுக்கும் தொகுதியில் ஒரு ஓட்டு இருக்குங்கிற அளவுக்கு ஒரு நிறைய ஆட்கள் கிடைப்பாங்க. அப்போ இது விஜய்க்கு ஒரு பெரிய பிளஸ் தான். இதுதான் விஜயோட ஒரே பிளஸ். இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் அப்படி யாரும் சேர்றதுக்குள்ள வாய்ப்பு இல்ல. நான் முதல்ல சொல்லியிருக்கேன், சீட்டு நிராகரிக்கப்பட்டால் யாராச்சும் அங்க போய் சேரலாம். அப்போ இப்போதைக்கு அங்க செங்கோட்டையன் போய் சேர்ந்ததுக்குள்ள 3 காரணங்கள். ஒன்று, நான் என்ன நினைக்கிறேன்னா, இவர் மெதுவா உள்ள போய் டிடிவி விஜயனோட அமமுகவுக்கும் ஓபிஎஸ் அவர்கள் தொடங்குற கட்சிக்கும் நைஸா அவங்கள கொண்டு உள்ள கூட்டணியில சேர்த்துருவார். ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க 2 பேர் கூட்டணியில் வந்து சேர்ந்தா அப்ப தாவேக்காவும் அதிமுக ஒருவேளை கூட்டணி போட்டுருமோ அப்படின்னு நினைக்கிற அந்த கதவு கம்ப்ளீட்டா லாக் ஆயிரும். ஏன்னா டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் முதல்ல அங்க போய் சேர்ந்து இருக்கலாம் பிஜேபியோட. அவங்க சொன்ன ஒரே கண்டிஷன், எங்களால் இபிஎஸ் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தான். அப்ப இபிஎஸ் தான் இன்னைக்கு ஏடிஎம்கேல இருக்காரு. அப்ப டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ் உள்ள சேர்த்துட்டாங்கன்னா அப்போ ஏடிஎம்கேவோட டிவிக்கோட கூட்டணி வைக்க முடியாது. இது எல்லாத்தோட விளைவு என்ன, எதுக்கு இந்த காரியம் நடத்துறாங்க அப்படின்னா, அப்போ அதிமுக கூட கூட்டணி பெரிய கட்சிகள் இருக்காது. அதிமுக 2026 தேர்தலில் தோற்கும் அப்படின்னு அவங்களோட எண்ணம். அப்போ செங்கோட்டையன் தாவேக்கால சேர்ந்தது காரணம் ஒன்று தான் பெரிய பதவி வரணுங்கிறதுலாம் கிடையாது. எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்க வேண்டும், அவர் கூட தாவேக்கா கூட்டணி வைக்க கூடாதுங்கிற நிறைவேற்றதுக்காகத்தான் செங்கோட்டையன் டிவிக்கு சேர்ந்திருக்காரு. அப்போ இந்த மூவ்மெண்ட்டை வந்து செங்கோட்டையன் எல்லாரும் குறை சொல்லும் போது செங்கோட்டையன் வந்து தன்னோட அரசியல் வாழ்க்கையை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அதே சமயத்துல எடப்பாடி பழனிசாமியை முடிக்கணுங்கிறதுக்காக தான் அவர் டிவிக்கு வந்து சேர்ந்திருக்காருங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதுதான் நம்மளோட முடிவு. மேலும் போக போக இது எப்படி படம் எடுத்து இப்படி வருது, போக போக இப்படி வருது, இந்த 1 மாசம் 2 மாசங்கள் நான் எதிர்பார்க்கறேன். கண்டிப்பா டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் இங்க சேருவாங்க. அப்ப இந்த கூட்டணி ஃபார்ம் ஆயிரும். ஏடிஎம்கே கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். வெளியில இருந்து பிரச்சனையே இல்லாம திமுக கைகூட்டி சிரிச்சுட்டு தான் இருக்கும். ஏன்னா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இதுதான் என்னுடைய முடிவு. மீண்டும் சந்திப்போம்.